இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த அரிசி மாவு தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். அரிசி மாவை கண்டிப்பாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள் கொழுக்கட்டை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நல்லா வறுத்துட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு கூடால உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன். இனிமேல் இது கூடால நம்ம வந்து 3 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கிறது, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கிறது, அப்புறம் நல்ல திக்கான தேங்காய் பால். அதில் அந்த 3வது பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இது கூடால சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 3வது தேங்காய் பாலே கொஞ்சம் மீதி வந்திருக்கும்ல, அது கூடால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2வது தேங்காய் பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வைங்க, சரியா? இப்போ இது கூடால இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் கொஞ்சம் நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இது கூடால ஆட் பண்ணிட வேண்டியது தான். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு பையனை ஒரு சின்ன பிரேக் எடுத்து வீட்டில் ஒரு 1 மந்த் வச்சுருந்தோம் அப்படின்னு. அந்த 1 மந்த் முடிஞ்ச அப்புறமா அவன் கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டான். அதனால சரி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் முந்தின நாள் நான் வந்து அவன்கிட்ட சொல்கிறேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா அவன்கிட்ட சொல்லி வைக்கலைன்னா அவன் ரொம்ப வந்துட்டு அடுத்து திடீர்னு நம்ம சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் நானும் எடுத்து அவனுக்கு லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு போய் எழுப்புறேன். தூங்கிட்டு இருந்தான். எழுப்புறேன். உடம்பு நல்லா சூடாக இருந்த மாதிரி இருக்குது. சரி டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு செக் பண்ணோன்னா ஃபீவர் இருக்குது. 101 டெம்பரேச்சர் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நம்ம உருண்டை சேர்த்து நல்லா பால் கொதித்து அது நல்லா கொஞ்சம் குக் ஆகின அப்புறமா இது கூடால நம்ம வந்து தேங்காய் பாலில் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இது கூடால ஆட் பண்ணி உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அரிசி மாவு வந்து நல்லா ஒரு மாதிரி திக்காகிரும். இந்த அரிசி மாவு எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பால் வந்து இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக தான். இப்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துற வேண்டியதான். இதில் பால் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி உங்கள் ஸ்வீட்னஸ் இல்லை சுகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு.